வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 28ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப் பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய தினம் வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான செய்தி சிறைச்சாலை பஸ் மீது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாகவே வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கி பிரயோகம், பாதாள உலக கோஷ்டி தலைவர் சமயங் உட்பட 7 பேர் பலி, 4 படுகாயம், களுத்துறையில் பட்டப்பகலில் சம்பவம் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. களுத்துறை வடக்கு சிறைச்சாலையிலிருந்து கடுவலை நீதிவான் நீதிமன்றத்திற்கு பாதாள உலக கோஷ்டி சந்தேக நபர்களை ஏற்றி வந்த சிறைச்சாலை பஸ் வண்டி மீது நேற்று காலை களுத்துறை மல்வத்த எத்தனமடல பகுதியில் வைத்து சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அந்த பஸ் வண்டியில் இருந்த பிரபல பாதாள உலக கோஷ்டியின் தலைவரான ரணாலே சமயா அல்லது சமயங் என அறியப்படும் எம்பி அருண தமித் உதயங்க பத்திரன உள்ளிட்ட 5 கைதிகளும் 2 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 4 சிறைச்சாலை அதிகாரிகள் படுகாயமடைந்த நிலையில் களுத்துறை நாகொட வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கேப்பாப்புலவு புதுக்குடியிருப்பு பகுதி மக்களின் காணிகள் சில தினங்களில் மீள கையளிக்கப்படும், ஜனாதிபதி உறுதி என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ளது. ஒரு சில நாட்களுக்குள் கேப்பாப்புலவு மற்றும் புதுக்குடியிருப்பு மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடத்தில் கையளிக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் தலைமையிலான குழுவினரிடம் உறுதியளித்துள்ளார் என்று அந்த செய்தி 14ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள மற்றும் ஒரு செய்தியாக, இலங்கை எனது இதயத்துடன் மிக நெருங்கிய நாடு, மங்களவிடம் ஐநா செயலாளர் ஹட்ரஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கை எனது இதயத்துடன் மிகவும் நெருங்கிய நாடு என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ ஹட்ரஸ் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவிடம் ஜெனீவாவில் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர கூட்டமைப்பு தலைமை தவறிவிட்டது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐநா மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு 2 வருடகால அவகாசம் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனினும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தவறியுள்ளது. ஆகவேதான் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான குரல் அமைப்பு அக்கால அவகாசம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கு மகஜர் கையளித்துள்ளதாக குறித்த அமைப்பின் பிரதானியும் வடக்கு மாகாண சபை உறுப்பினருமான அனந்தி சசிதரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தின் போது 7500 பில்லியன் ரூபாய் பிணைமுறி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான முழுமையான ஆதாரங்கள் உள்ளன. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முடியுமானால் வழக்கு தாக்கல் செய்து காட்டட்டும் என்று நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க சவால் விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி 8ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி, சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச் சூடு, 5 பாதாள உலக குழுவினரும் 2 சிறை காவலரும் பலி என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். கேப்பாபிலவில் எங்கு செல்வது, மக்களே தீர்மானிக்கட்டும், கூட்டமைப்பிடம் ஜனாதிபதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலில் இடம் பிடித்துள்ளது. கேப்பாபிலவில் எங்கே வசிப்பது என மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும், மக்கள் எங்கு வசிக்க விரும்புகின்றார்களோ அங்கே அவர்களை குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மாகாண சபைகளில் இனி பிரிவினைவாதம் பேச தடை, பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அரசியல் யாப்பு குழு அதிகார பகிர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தையை நடத்துவதாகவும், அனைத்து முதலமைச்சர்கள் மாகாண சபைகளுக்கு கூடுதலான அதிகாரத்தை வலியுறுத்துவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர லண்டனில் ஈழத்தமிழர் போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது.
ஐநாவில் இலங்கை அரசாங்கத்தின் கால நீடிப்பு கோரிக்கைக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என கோரி லண்டனில் பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இலங்கை பற்றி குறிப்பிடாத ஐநா ஆணையாளர் ஹுசைன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. ஜெனீவாவில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது அமர்வில் தமது தொடக்க உரையின் போது மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்ஸ்தானிகர் சையத் அல் ஹுசைன் இலங்கை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி களுத்துறையில் பயங்கரம், சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச் சூடு, 7 பேர் பலி, 4 படுகாயம், போலீஸ் உடையில் வந்த குழு வெறியாட்டம் என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்துவிட்டோம். கேப்பாப்பிலவு புதுக்குடியிருப்பு காணிகள் 3 தினங்களுக்குள் விடுவிக்கப்படும், கூட்டமைப்பிடம் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்துவிட்டோம். புதிய அரசமைப்பில் பிரிவினைவாதம் தடை செய்யப்படும், பிரதமர் திட்டவட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்பின் ஊடாக மாகாண சபைகள் பிரிவினைவாதத்தை கோருவது தடை செய்யப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர ஜெனீவாவில் இன்று கால அவகாசம் கோருவார் மங்கள என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் சபையின் 34வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமான நிலையில் போர்க்குற்ற விசாரணை உள்ளிட்ட ஐநா தீர்மான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கால அவகாசத்தை இலங்கை அரசு கோரவுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கடுமையான நிபந்தனைகளுடனேயே கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்து என்ற தலைப்பிலான செய்தி இன்றைய சுடரொளியில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கடுமையான நிபந்தனைகளுடனேயே இலங்கை அரசுக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர மனித உரிமை மீறலில் தொடர்பு பட்டுள்ளதா இலங்கை இராணுவம் உடன் ஆராயுமாறு கோருகின்றார் ஐநா ஆணையாளர் ஹுசைன் என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐநா அமைதி படைக்கு இலங்கை படையினரை இணைப்பதற்கு முன்னதாக அவர்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்களா என்பதை ஆராயுமாறு இலங்கைக்கு கூறியுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி பாத்தாளியே சமயங் அதுலு சிறஹருவன் பஹக் மரதி என்று வெளியாகியுள்ளது. களுத்துறையில் சிறைச்சாலை பேருந்து மீதான துப்பாக்கிச் சூட்டில் பாதாள குழுவை சேர்ந்த சமயங் உள்ளிட்ட 5 கொல்லப்பட்டிருப்பது தொடர்பான செய்தியே இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. அடுத்ததாக ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி ஷூட்டிங் ஹாரர் சமயன் அண்ட் 6 others killed ஸ்பாட்லைட் ஆன் சமயன் என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் விரிவாக ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது கவனத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அதிகரித்து வரும் வன்முறைகளை ஒழிக்க நடவடிக்கை அவசியம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் மிகவும் குறைவடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. ஆனால் தற்போது வன்முறை சம்பவங்களும் குற்ற செயல்களும் அதிகரித்து வரும் நிலைமை உருவாகி இருக்கின்றது. நாட்டில் பல பகுதிகளிலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவது வழமையான நடவடிக்கையாக மாறி வருகின்றது. இவ்வாறு நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு இதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். முன்னைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதை போன்று பட்டப்பகலில் வன்முறைகள் தொடர்வதற்கும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் நல்லாட்சி அரசாங்கமானது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எனவே நாட்டு மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழத்தக்க வகையில் வன்முறைகளை ஒழிக்க அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மரபு ரீதியான விவசாயத்தினால் அதிக அளவுக்கு நன்மைகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது.
இலங்கையில் பெரும்பான்மையானவர்கள் விவசாயத்தையே ஜீவனோபாய தொழிலாக கொண்டிருந்த போதிலும் அத்துறையில் ஈடுபடுவோர் தொகை அதிகளவுக்கு வீழ்ச்சி கண்டு வருவதை புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. சுமார் 4 தசாப்த காலத்திற்கு முன்பு பாரம்பரிய முறையிலான பயிர் செய்கை, கால்நடை வளர்ப்பு என்பவற்றையே விவசாயிகள் மேற்கொண்டு வந்தனர். ஆயினும் சனத்தொகை பெருக்கமும் அடிக்கடி ஏற்பட்டு வரும் கடும் வறட்சி அல்லது பெருவெள்ளமும் உற்பத்தியை அதிகளவுக்கு குறைத்துவிட்டது. செயற்கை வளமாக்கிகள், களைகொல்லிகள், கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை அதிகரித்ததால் உற்பத்தி செலவும் உயர்ந்தது. உற்பத்தியை பெருக்குவதற்கு மென்மேலும் நவீன வளமாக்கிகளை, கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டது. இதனால் மறுபக்கத்தில் ஏற்படும் தீமைகளை கருத்தில் கொண்டு இயற்கை விவசாய முறைமைகளை ஊக்குவிக்கும் திட்டங்களை வகுத்து அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் அச்சத்தை விதைத்துள்ளது களுத்துறை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. களுத்துறையில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் மக்கள் மனதில் அச்சத்தை விதைக்கக்கூடியது என வர்ணிப்பதே மிக பொருத்தமாக விளக்கக்கூடும். வன்முறைகளில் அனைத்து வடிவங்களையும் சந்தித்துள்ள தேசம் இது. ஆனாலும் இந்த சம்பவம் சற்று வித்தியாசமானது, பயங்கரமானது, பல கேள்விகளை எழுப்பக்கூடியது. வன்முறைகள் குறித்த அச்சங்கள் குறைந்துள்ள தருணத்தில் இடம்பெற்றுள்ளதால் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. சிறை கைதிகளை ஏற்றி வரும் சிறைச்சாலை வாகனத்தை தாக்க துணிவதற்கு நிச்சயம் அதிக துணிச்சல் அவசியம். தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கு இந்த துணிச்சலை அளித்தது எது என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. கொலம்பியா, மெக்சிகோ போன்று மக்களின் நாளாந்த வாழ்வை அச்சுறுத்தும் விதத்தில் நிழல் உலகத்தினர் வளர்வதற்கு முன்னர் ஆரம்பத்திலேயே அவர்களையும் அவர்களுக்கு துணை போகின்ற சக்திகளையும் கிள்ளி எறிய வேண்டும் என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் நேற்றைய சம்பவம் குறித்து தனது கருத்துக்களை இங்கு பதிவிட்டுள்ளார். அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தினை பார்க்கும்போது இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் பொகவந்தலாவையில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி புகைப்படங்களுடன் வெளியாகியுள்ளது. தமக்கு சொந்தமான 467 ஹெக்டேயர் காணியில் 4 ஏக்கர் காணியை தனியார் ஒருவர் உரிமை கொண்டாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்கள் நேற்று பொகவந்தலாவ தொழிற்சாலைக்கு முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்வில் குழப்பம், சிறந்த திரைப்படமாக தவறான திரைப்படம் அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது வழங்கும் வைபவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அமெரிக்க கலிபோர்னியா மாநிலத்தில் இடம்பெற்ற போது மிகச்சிறந்த திரைப்படத்திற்கான விருதை மூன்லைட் திரைப்படம் வென்றெடுத்துள்ளது. ஆனால் இதன்போது ஆரம்பத்தில் மிகச்சிறந்த திரைப்படமாக லாலா லேண்ட் திரைப்படம் தவறுதலாக அறிவிக்கப்பட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் தீவிரமடைகின்றது வாடிவாசலை அடுத்து நெடுவாசலை காக்கும் போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் அமைப்பு சென்னையில் மார்ச் 2ஆம் திகதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்க தனியார் நிறுவனத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் கடந்த 16ஆம் திகதி தொடங்கிய மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டமாக மாறியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி 3 தினங்களுள் காணி விடுவிப்பு, பிலக்குடியிருப்பு விவகாரத்தில் கூட்டமைப்பிடம் மைத்திரி உறுதி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம். வலம்புரியின் பிரதான செய்தி கேப்பா பிளவு மற்றும் புதுக்குடியிருப்பு காணி பிரச்சினைக்கு 4ஆம் திகதிக்குள் தீர்வு, ஜனாதிபதி உறுதி அளித்ததாக சம்பந்தன் அறிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. அதுபோன்று காலை கதிரின் பிரதான செய்தி சனியன்று தாம் யாழ் விஜயம் செய்ய முன்னர் தீர்க்குமாறு பணிப்பு, கேப்பா பிளவு புதுக்குடியிருப்பு காணிகளை உடனடியாக கையளிக்க ஜனாதிபதி உத்தரவு, சம்பந்தனின் சந்திப்பை அடுத்து முடிவு என்று வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம்
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாடுகள் குறித்து உடனடி தீர்வு வேண்டும் என்று இதுவரை காலமும் வலியுறுத்தி வந்த சிவில் அமைப்புகள் தற்போது இலங்கை அரசின் பின்புல செயற்பாடுகளால் கால அவகாசம் வேண்டும் என்று கோரும் நிலை ஏற்பட்டுள்ளதை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம்: இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய 3 நாடுகளும் கடும் போட்டி போடுகின்ற நிலையில் அண்மை காலமாக இலங்கை சீனாவுடன் நெருங்கி செயற்படுகின்றது. இது தொடர்பான ஊடக அறிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வாசிப்பது போன்று இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.